ஆறாவது சுற்றில் திமுக வேட்பாளர் ஆன்னியூர் சிவா 38,564 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். இது தொடர்பாக விவரங்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் எம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. அது குறித்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. காலகாலமாக இந்த ஆளுங்கட்சி இருக்கிறதோ அந்த ஆளுங்கட்சி சார்ந்த வேட்பாளர் தான் இந்த மாதிரியான இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்பது அறிந்த விஷயமாக இருக்கிறது. அதற்கு மாறாக நடந்த சமீப காலத்தில் நடந்த ஒரே ஒரு தேர்தல் தான் இருக்கிறது. 2017 டிடிவி தினகரனுடைய ஆர்கே நகர் தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு நடந்த தேர்தல். ஆனால் இப்போ இருக்கின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இப்போ அதிமுகவுடைய ஓட்டு இப்போ பாமகவுக்கு போயிருக்கா என்று பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கிறது. இது ஒண்ணு. இரண்டாவதாக பாமகவுக்கு டெபாசிட் கிடைக்குமா என்ற விஷயம். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும், அதாவது டிரான்ஸ்பரபிலிட்டி, பாமகவுடைய வாக்குகள் நிச்சயமாக அடுத்த ஒரு கட்சிக்கு, அது பாஜகவானாலும் சரி அதிமுகவானாலும் சரி டிரான்ஸ்பர் ஆகும் என்று ராமதாஸ் பலமுறை கூறியிருக்கிறார். அதுக்கு சான்றாக பல தேர்தல்களும் நடந்திருக்கிறது. ஆனால் அதிமுகவுடைய வாக்காளர்களும் சரி, மாற்று கட்சியினுடைய வாக்காளரும் சரி, பாஜகவுடைய வாக்காளரும் சரி, அது பாமகவுக்கு வந்து சேருமா என்ற அந்த கேள்வி பல இடங்களில் இருந்தது. அது சில காலங்களில் அது நடந்திருக்கிறது. அந்த டிரான்ஸ்பரபிலிட்டி நடந்திருக்கிறது. பல காலங்களில் நடக்கவில்லை. ஆனால் இந்த ஒரு தேர்தலில் இப்போ இது ஆட்சிக்கு எதிரான மனநிலை மட்டும்தானா, இல்ல அதிமுகவினுடைய அந்த வாக்குகள் இவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா என்ற ஒரு விஷயத்தை இந்த தேர்தல் முடிவில் இன்னொரு ஒரு மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல நமக்கு அறிய வரும் என்று நான் கருதுகிறேன். இப்போது கொஞ்சம் ஏர்லியாக நான் பார்க்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை வைத்து, இந்த ஓட்களை வைத்து நிச்சயமாக அந்த முடிவில் வர முடியாது. நிச்சயமாக அந்நியவர்களா வெற்றி வருவார். சார், கள்ளச்சாராய மரணம் அதனோட எதிரொலி இந்த தேர்தலில் எதிரொலிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? கிடையாது. கள்ளச்சாராய மரணமா பிரச்சனைகளுடைய அந்த கொலையானாலும் சரி, அதெல்லாம் ரிசெக்ட் ஆகாதுன்னு கருதுகிறேன். அதாவது மக்கள் இப்போ இருக்கின்ற மனநிலை பார்த்தீங்கன்னா எது லெஸ்ஸர் ஈவில் என்று பார்க்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஜனநாயகம் என்பதை யாரு லெஸ்ஸர் ஈவில் என்று பேசுறது தான் ஜனநாயகம். அந்த முறையில் பார்க்கும்போது ஒரு கடும் அதிருப்தி நிச்சயமாக இருக்கிறது. அது ஆட்சி மேல இருக்கிறது, அது ஆட்சியாளர் மேல இருக்கிறது, அது இப்ப ஆட்சி நடக்கின்ற விதத்தில் இருக்கிறது. ஆனால் அதை காமிக்க வேண்டிய தருணம் இது இல்லை என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்ததெல்லாம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி கள்ளச்சாராய மரணங்களானாலும் சரி, இல்ல ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த கொலையானாலும் சரி, அதற்கு ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் நிச்சயமாக அந்நியூர் ஜெயிக்கவே மாட்டா இருக்கிறது தான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்படி கிடையாது. அந்நியூர் தான் வாக்களித்திருக்காரு. நாம சொல்லலாம் இல்ல அவங்க பணம் கொடுத்தாங்க, இவங்க பணம் கொடுத்தாங்க சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நீங்க காசு கொடுக்கறதுனால மட்டும் அவங்க ஓட்டு போடுறது இல்லை. காசு கொடுக்கறது எவ்வளவோ காலகாலமா நடக்கின்ற ஒரு விஷயம். அது ஆண்டிப்பட்டியில் ஆரம்பித்து திருமங்கலம் வழியாக பல தூரம் பயணித்த ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ அதை மட்டும் வைத்துக் கொண்டு நான் ஒரு முடிவில் வர முடியாது. நிச்சயமாக இது கள்ளக்குறிச்சிக்கும் அதே மாதிரி சென்னையில் நடந்த அந்த கொலைக்கும் இதுல ரிஃப்ளெக்ஷன் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன்.